பாட்டு நல்லா இல்லை, நான் ஷூட் பண்ண மாட்டேன். கேப்டன் பிரபாகரன் ஹிட் பாடலை மறுத்த செல்வமணி. ஒரே இரவில் இளையராஜா செய்த மேஜிக். 90களில் தமிழ் சினிமாவை மிரள வைத்த அதிரடி இயக்குநர்களில் ஒருவரான ஆர்.கே. செல்வமணி, கேப்டன் பிரபாகரன் படத்தின் மூலம் விஜயகாந்தின் சினிமா வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லை பதித்தார். விஜயகாந்தின் 125வது படமான இது அவரது கேப்டன் பட்டத்தை மேலும் உறுதிப்படுத்தியது. வனக்கடத்தல் வீரப்பனை எதிர்த்து போராடும் ஒரு காவல் அதிகாரியின் கதைக்களத்தை கொண்ட இந்த படம் சமீபத்தில் மீண்டும் திரையரங்குகளில் வெளியாகி ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தியது. திரையரங்குகளில் அன்றும் இன்றும் எதிரொலிக்கும் அந்த படத்தின் பாடல்களுக்கு பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான கதை இயக்குனர் செல்வமணி சினி உலகம் யூடியூப் பக்கத்தில் கூறியுள்ளார். படத்தின் கிளைமாக்ஸுக்கு முன்பு ஒரு பாடல் தேவைப்பட்ட போது இயக்குனர் செல்வமணி இசையமைப்பாளர் இளையராஜாவிடம் சோலே படத்தில் வரும் மெஹபூபா மெஹபூபா பாடலை போல் வேகமாக ஒரு பாடலை எதிர்பார்த்து கேட்டுள்ளார். இளையராஜா முதலில் ஒரு பாடலை அனுப்பி வைத்துள்ளார். ஆனால் அது மிகவும் மெதுவாக இருந்ததால் இந்த பாட்டு நல்லா இல்லை, நான் ஷூட்டிங் பண்ண மாட்டேன் என்று செல்வமணி இளையராஜாவிடம் நேரடியாக கூறிவிட்டார். பொதுவாக படப்பிடிப்பு தளத்தில் இசையமைப்பாளருக்கு தெரியாமல் தான் நடக்கும் மாற்றங்கள் குறித்து இளையராஜாவுக்கு ஏற்கனவே கோபம் இருந்துள்ளது. இந்த மறுப்பை கேட்டதும் இளையராஜா, ரெக்கார்ட் பண்ணும்போது யாரும் கேட்க மாட்டீங்க, ஆனால் பாட்டு சரியில்லைன்னு சொல்கிறீங்களா என்று சற்று கோபத்துடன் பேசியுள்ளார். இயக்குனரின் எதிர்பார்ப்பை புரிந்து கொண்ட இளையராஜா ஒரே இரவில் மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை செய்ததாக தெரிவித்தார். செல்வமணியின் கோரிக்கையை ஏற்று அந்த இரவே அவர் புதிய மெட்டை உருவாக்கி அடுத்த நாள் காலையிலேயே பாடலை பதிவு செய்துவிட்டார். மாலையில் அந்த பாடல் மிக்ஸ் செய்யப்பட்டு உடனடியாக விமானம் மூலம் மதுரைக்கு கொண்டு வந்துள்ளார். அப்படி ஒரே இரவில் இளையராஜாவின் மேஜிக்கால் உருவான அந்த பாடல்தான் இன்று வரை ரசிகர்களால் கொண்டாடப்படும் ஆட்டமா தேரோட்டமா. அந்த பாடல் படம் வெளியான காலத்திலும் தற்போது சமூக வலைதளங்களும் ரீல்ஸ் மூலம் வைரலாக வருகிறது. கேப்டன் பிரபாகரன் திரைப்படம், அந்த திரைக்களம், நடிகர் விஜயகாந்தின் மிரட்டலான நடிப்பு மற்றும் இளையராஜாவின் இசையால் இன்றும் பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஆட்டமா தேரோட்டமா போன்ற பாடல்கள் அந்த படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.